வணக்கம், வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின் லா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 சிபிசி. இதுல இருந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து நிறைய லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சிபிசின்ற சப்ஜெக்டை மேண்டேட்டரியா படிப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து உங்க லா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி பப்ளிக் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பேர்லேயே தெரியுது, சூட்ஸ் ரிலேட்டிங் டு பப்ளிக் மேட்டர்ஸ் அப்படின்னா பொதுநலன் தொடர்பான வழக்குகள். இதுவும் பொதுநல வழக்கும் ஒன்றும் கிடையாது, இது குழப்பிக்க வேண்டாம். பொதுநலன் தொடர்பான வழக்குகள், இதை யார் ஃபைல் பண்ணுவா, எப்படி ஃபைல் பண்ணணும், ஸோ அப்படின்ற பத்தின ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சூட்ஸ் ரிலேட்டிங் டு பப்ளிக் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 கீழே செக்ஷன் 91, 92, 93 அதன் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ். அதாவது எப்படி செய்யணும் அப்படின்றத டீடைல்டா இல்லாம, இது ஒரு ப்ரொசீஜரா இல்லாம, இது யார் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா பத்தின விவரிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த 3 செக்ஷன்ஸும். ஸோ செக்ஷன் 91 கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி பப்ளிக் நியூசன்ஸ். பப்ளிக் நியூசன்ஸை காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு வழக்குகளும் எப்படி செலுத்தணும், யார் செலுத்தணும் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுவும் பொதுநல வழக்கும் ஒண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பொதுநல வழக்குன்றது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PIL, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது தான் பொதுநல வழக்கு. ஸோ பொதுநல வழக்குன்னா என்ன, அது எப்போ வந்தது, எப்போ நம்ம நாட்டில் ஆரம்பிச்சது, எப்படி நடைமுறைக்குள்ள வந்தது அப்படின்ற பத்தின டீடைல்டு வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுநல வழக்குனா என்னன்றதை நான் இங்க சொல்ல தேவை கிடையாது. பட் ஸ்டில் பொதுநல வழக்கும் இதுவும் ஒண்ணு கிடையாது. நம்ம நாட்டுல பொதுநல வழக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பர்டிகுலர் கேஸ், இந்த உசைனரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் இந்த கேஸ்ல தான் பொதுநல வழக்கு வந்து நம்ம நாட்டில் நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பொதுநலன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் முன்னாடி, இந்த ப்ரொவிஷன் சிபிசில இருக்க இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமா தான் தொடுக்கப்பட்டது. இந்த ப்ரொவிஷன் ஸ்டில் ஆக்டிவ்ல தான் இருக்கு. பட் PIL வந்த பிறகு நிறைய வழக்குகள் PIL மூலியமா தொடுக்கப்பட்டது. ஆனா ஸ்டில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் நடைமுறையில தான் இருக்கு. நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸ் அணுகி கூட இந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம். ஸோ செக்ஷன் 91 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது பப்ளிக்கு எந்த டேமேஜ் காஸ் பண்ணக்கூடிய, நியூசன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய எந்த வழக்குகளும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஏரியால ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை, அதனால பல பேருக்கு வந்து நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி பல கன்சர்ன்ஸ் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சின்ஸ் நீங்க ஒரு லா ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க லா ஆஃப் டாட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இல்ல நீங்க பொது மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் பப்ளிக் நியூசன்ஸ்னா என்னன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸை காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கும் நம்ம எப்படி கோர்ட் அணுகணும் அப்படின்னு செக்ஷன் 91ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் இந்த கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கன்சர்ன் பீப்புள், அதாவது 2 or more கன்சர்ன் பர்சன் இந்த பர்டிகுலர் பிரச்சனையில இன்ஜுரி காஸ் ஆன பர்சன், அதாவது பெயின் அனுபவிச்ச பர்சனா இருக்கட்டும், இல்லாட்டி சம்பந்தப்பட்ட பீப்புள், அதாவது இந்த பர்டிகுலர் பப்ளிக் நியூசன்ஸ்ல மூலியமா உங்களுக்கு பாதிப்பு அடையலனா கூட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்ட 2க்கும் மேற்பட்ட ஆட்கள், இல்ல டைரக்டா பாதிக்கப்பட்ட 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் இந்த வழக்கை வந்து தொடுக்கலாம். எப்படி தொடுப்பீங்கன்னா வித் தி லீவ் ஆஃப் தி கோர்ட், அதாவது கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கி நீங்க இந்த வழக்கை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன்ல. அப்படி இல்லாட்டி ஒரு அட்வொகேட் ஜெனரல் மூலியமா நீங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா தி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் தி ஸ்டேட் இஸ் தி அட்வொகேட் ஜெனரல். இவங்க மூலியமா நீங்க அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். இப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 91ல கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 92 ஆஃப் சிபிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர் தி பப்ளிக் ட்ரஸ்ட். இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே நீங்க செக்ஷன் 92 மூலியமா தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதன் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு,
இந்த ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரஸ்ட் ஷுட் ஃபங்க்ஷன் ஃபார் தி பெனிஃபிஷரி. அதாவது அந்த ட்ரஸ்ட் மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து திருப்பி அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் போகணும், பர்சனல் பெனிஃபிட்டுக்காக எடுத்துக்கூடாது. ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலியமா ஏதாவது பப்ளிக் மோசடி, பப்ளிக்கோட பணத்தை வாங்கிட்டு மோசம் பண்ற மாதிரி தெரியுது, ப்ராஃபிட்காக ரன் பண்றாங்க, இதனால பப்ளிக்கு அட் லார்ஜ் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, பப்ளிக்கோட ஃபண்ட்ஸ் வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கொள்றாங்க, இதனால வந்து பாதிப்படையுது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அஃபெக்டட் பர்சன், இரண்டுக்கும் மேற்பட்ட அஃபெக்டட் பீப்புள் கேன் ஃபைல் தி சூட். அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட பீப்புள், டைரக்ட் இன்ஜுரி இல்லாம, டைரக்ட் பாதிப்பு இல்லாம சம்பந்தப்பட்டவர்கள் கூட இந்த இரண்டுக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து இந்த வழக்கை தொடுக்கலாம் வித் தி லீவ் ஆஃப் தி கோர்ட். அகைன் கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். அப்படி இல்லாட்டி அட்வொகேட் ஜெனரல் மூலியமா நீங்க இந்த வழக்கை தொடுக்கலாம். ஒரு இந்த செக்ஷன் 91 இருக்கட்டும் இல்ல செக்ஷன் 92 இருக்கட்டும், அட்வொகேட் ஜெனரல் மூலியமா போகிறதா இருந்தா கோர்ட்டோட பர்மிஷன் தேவை கிடையாது. ஸோ அப்போ செக்ஷன் 92 வந்து இதை பத்தி சொல்லுச்சுன்னா செக்ஷன் 93 என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 93 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் an extension of செக்ஷன் 91 and 92. Section 93 says that suppose the concerned public matter lies outside the presidential towns. இப்போ இந்த particular section ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, in the early days during the British period, the India was divided into presidential towns. So for example, the Bengal, Madras the presidential towns கீழ வரும். இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கீழே வரும் இல்லையா? ஸோ ஒரு ரூரல் வில்லேஜில் இந்த அசம்பாவிதம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடக்குது, பப்ளிக் நியூசன்ஸ் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல அட்வொகேட் ஜெனரல் மூலியமா நம்மளால அணுக முடியாது. ரேதர் பிகாஸ் அட்வொகேட் ஜெனரலுக்கு ரெசிடென்ஷியல் டவுன்ஸ்ல தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த வழக்கை தொடக்கக்கூடிய பவர் இருக்கு. ஸோ அவுட் சைட் தி ரெசிடென்ஷியல் டவுன்ஸ் வந்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் லைக் கலெக்டர், ஸோ இந்த மாதிரியான கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் மூலியமா நம்ம வழக்கை தொடுக்கலாம் இன் தி பிளேஸ் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 93. ஸோ கன்சர்ன்ட் அத்தாரிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் கேன் ஃபைல் தி கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 93. ஸோ செக்ஷன் 92 நம்ம பார்த்தோம், இட் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கன்சர்ன், எனி public damages concerned with the charitable trust and பார்த்தோம் or public trust. So section 93 வந்து extension of 91 and 92. ஸோ இதுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ்ல பார்ப்போம். அதாவது முகமது ஜக்கோ செயிட் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் திருச்சி. இந்த கேஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, திஸ் கேஸ் இன்வால்வ்ஸ் செக்ஷன் 92 and 93 கம்பைண்டா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆஃப் லா இங்க ரைஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் வாக்ஃப் ட்ரஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். முஸ்லீம் வாக்ஃப் ட்ரஸ்ட் என்னன்னா முஸ்லீம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்ல வந்து மோசடி நடந்திருக்கு, பப்ளிக்கு வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, ஸோ பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ஸ்ல, அப்படின்ற ஒரு விஷயத்துல தி கன்சர்ன் பர்சன் இரண்டுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தே ஹாவ் டு கெட் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட்ல. கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்காம பண்ண முடியாது. ஸோ கோர்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது அந்த கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க செக்ஷன் 92 93 நீங்க கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பிரசிடென்ஷியல் டவுனுக்கு வெளியே நடந்திருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஒரு கலெக்டர் மூலியமா தான், பிகாஸ் அவுட் சைட் பிரசிடென்ஷியல் டவுன்ல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் அன் அட்வொகேட் ஜெனரல் அந்த கன்சர்ன்ட் கலெக்டர் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் டைரக்டா ஃபைல் பண்ண முடியல, ஏன் வந்து கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு கலெக்டர் மூலியமா இந்த கேஸை ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு அவாய்ட் மெனி இன்டைரக்ட் இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுனால, நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நிறைய மணி இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கோர்ட்டோட லேண்ட்மார்க் டெசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 92 93 கம்பைன் ஆகி செலுத்தலாம், சேர்ந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த கேஸ்ல வந்திருக்கும்.
ஸோ திஸ் இஸ் ஒன் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கன்சர்னிங் செக்ஷன் 92 and 93. வந்து பெரும்பான்மையா இந்த பொது நலன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை வந்து எப்படி என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, யாரும் இந்த மாதிரி ரூட்ல போறது கூட ஒரு PIL மூலியமா பொதுநல வழக்கை தொடுத்து இதை என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏன்னா பொதுநல வழக்குல லோக்கஸ் ஸ்டாண்டி வந்து என்லார்ஜ் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல லோக்கஸ் ஸ்டாண்டி வந்து யார் வேணாலும் இந்த வழக்கை தொடுக்கலான்ற மாதிரி இல்லை. கன்சர்ன் பர்சன் if not directly injured also, anyway if the person is exhibiting any sort of interest in the particular damage, and also if not an advocate general, or if not outside the presidential terms, the concerned authority can file the suit. இதுதான் இந்த ப்ரொவிஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. This is a provisions derived from the CPC. PIL மோஸ்டா பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டா கான்ஸ்டியூஷன்ல இருந்து டிரைவ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் மூலியமா என்ஃபோர்ஸ் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அதோட வித்தியாசம். என்ன மாதிரி ரெமெடிஸ் வந்து இந்த சூட் ஃபைல் பண்றதன் மூலியமா என்ன மாதிரி ரெமெடிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் செக்ஷன் 91, 92 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ம்ஃபுல் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒரு பப்ளிக்கை வந்து பாதிப்படைய வைக்குது, டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, ஸோ even the court can grant an injunction order for the functioning of the particular factory. அதே மாதிரி பாதிப்படைந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் வழங்குறது. ஸோ இந்த மாதிரியான ரெமெடிஸ்லாம் அந்த செக்ஷன் 91ல பப்ளிக் நியூசன்ஸின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸை மோசடி செய்யறாங்க, மிஸ்அப்ரோப்ரியேட் பண்றாங்க. ஸோ மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ட்ரஸ்டி வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, இந்த ரிமூவல் ஆஃப் ட்ரஸ்டி, வேற ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்றது, அதே மாதிரி செல்லிங் தி ப்ராப்பர்ட்டி, மார்கேஜிங் தி ப்ராப்பர்ட்டி, இஷ்யூங் தி காம்பன்சேஷன், இந்த மாதிரியான பல ரெமெடிஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்நாள் வரைக்கும் நம்ம சேனலில் வந்து அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பல ரெமெடிஸ் வந்து நம்ம லா சிஸ்டமில் இருக்குது. பொதுநலன் சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து ஃபைல் பண்ணணும்னா CPC மூலியமாக கூட நம்ம அணுகலாம் அப்படின்ற மாதிரி பல அவேர்னஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட உங்களை ஃபோர்த் கமிங் வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.